எனக்கு saree இவ்வளோ அழகாக ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்தது என்னோட ஃப்ரெண்டு தான். ஜஸ்ட் 200K saree ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்குறா. 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் அவன் என்னோட ஃப்ரெண்டு. ஸ்கூல் ஃபுல்லாகவே நாங்கள் சேர்ந்து தான் படித்தோம். இப்போ அவள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா, saree பிஸ்னஸும் பண்ணுறா. அவகிட்ட நான் வாங்கி வியர் பண்ண saree நெக்ஸ்ட் ஃபோட்டோவில் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும் அவகிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம். இந்த ஆரி ஒர்க்குமே அவள் தான் எனக்கு போட்டு கொடுத்தா. ஜஸ்ட் 200லேருந்தே ஆரி ஒர்க் அவகிட்ட அவைலபிளாக இருக்குது. 200, 500 இந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல அவள் பண்ணி கொடுத்துட்ருக்குறா. அவள் பேஜை நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோ. ஹலோ எவ்ரிவன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரொமோஷனுக்காக ஒரு ப்ளவுஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. அது வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட் தான். அவங்களுக்காக தான் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அண்ட் ப்ரீப்ளீட்டிங், ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்க ப்ரொமோஷன் வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ தான் நான் ஃப்ரண்ட்டில் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஓவரால் ஒரு 8 மெம்பர்ஸ் கிட்ட நான் ப்ரீப்ளீட்டிங் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்கூலோட ஆனுவல் டே அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இந்த saree எங்கே வாங்கினதுன்னு சொல்லிட்டு. இந்த saree வந்து அவங்களோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுத்தது. நானுமே 6 இயர்ஸாக saree பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் சேம் கிளாத்தில் வேறு டிசைன் இருக்குது, பட் இதே சேம் டிசைன் இல்லை. ஸோ நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் தான் நாங்கள் அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். சின்ன சின்ன பீட்டில் தான் இந்த ப்ளவுஸை டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் டிசைனை சூஸ் பண்ணதே அவங்க தான். ஸோ நான் அவங்களுக்காக தான் இந்த டிசைனை பண்ணி கொடுத்துருந்தேன். இதுதான் அதோட ஃபுல் வியூ. ஹேண்டுக்கு மட்டும் நம்ம நெட் அட்டாச் பண்ணி அதுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம். எம்ப்ராய்டரி நம்ம பண்ணுறோம் நெட்டில் அப்படிங்கிற முச்சில் நம்ம ரொம்ப கவனமாகவே பண்ணணும். ஏன்னா அந்த நெட் ஃபேப்ரிக்கை வந்துட்டு அந்த எம்ப்ராய்டரி வந்து ஸ்பாயில் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுறீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த ஹேண்டோட ஃப்ரண்ட் டிசைன். இப்படி தான் இருந்துச்சு அந்த வியூ. வீடியோவில் ரொம்பவே அழகாகவும் இருந்தது. நிறைய பேர் இந்த டிசைனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. இந்த டிசைனோட ப்ரைஸ் 2500. இது வந்து கம்மி தான், ஏன்னா நாங்கள் வந்து நெட் அட்டாச் பண்ணி எம்ப்ராய்டரி பண்ணுறதா இருந்தால் எல்லாருக்கிட்டையுமே அதிகம் தான். உங்கள் ப்ளவுஸுக்கு இதே டிசைனை கஸ்டமைஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி drap117 அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சில பேர் இதுக்கு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனுக்கு த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தேன், சரி த்ரெட், அப்புறம் ஒயிட் பால் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒயிட் பீட் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லாருமே அவங்களோட ப்ளவுஸில் கொஞ்சமாக மினிமலாக ஒயிட் கலர் பீடை மிக்ஸ் பண்ணி ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ப்ளவுஸ்க்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் லுக் இருக்கும். அதனால தான் நானும் இவங்களுக்கு ட்ரை பண்ணேன். இவங்களோட சாரியில் ஃபுல்லாகவே ஒயிட் எங்கேயுமே கிடையாது. பட் ஒயிட் கலர் ட்ரை பண்ண போச்சில் தான் அது வந்துட்டு ரொம்பவே யூனிக்காகவும் தெரிஞ்சுது, கொஞ்சம் ஹைலைட் பண்ணியும் காமிச்சிச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ப்ளவுஸுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க, ஆனால் ஒயிட் கலரில் சாரிலேயே இல்லை, ப்ளவுஸ்லேயும் இல்லைனாலும் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் லுக்காக இருக்கும். இந்த ஹேண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோக்குள்ளே நம்ம வந்து அழகாக ஒர்க் கொடுத்துருக்கோம். நெட்டில் எந்த இடத்துலையுமே த்ரெட் தெரியாது. சில பேர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நெட் ஃபேப்ரிக்காக இருந்தால் கூட அவங்க வந்துட்டு கண்டினியூஸாக ஒர்க் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போச்சில் அந்த நெட்டில் அப்படியே அந்த நூல்லாம் தெரியும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நெட் ஃபேப்ரிக்கில் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் நாட் போட்டு தான் உங்களோட டிசைனை கஸ்டமைஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னா தான் அது வந்து ஃபினிஷிங் லுக் நல்லாவே இருக்கும். இந்த மிஸ்டேக்கை ரொம்ப பண்ணவே செய்யாதீங்க. அது ரொம்பவே உங்களோட ப்ளவுஸவே சொதப்பிடும். நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆரி ஒர்க் அப்படிங்கிறதையே உங்களுக்கு வந்து டவுன் பண்ணி காமிச்சிரும். ஸோ கண்டிப்பாக அந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இது என்னோட சஜஷன் தான். அண்ட் ஃபைனலி நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வியர் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் ரியோவும் அவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அது ரொம்பவே எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருந்துச்சு அண்ட் ரொம்பவே அழகாகவும் இருந்தது அவங்களுக்கும். சில பேர் கேட்டிருந்தீங்க உண்மையாகவே அவங்களோட ஃப்ரெண்டு தானா, இல்லை நீங்கள் வீடியோக்காக போட்டிருக்கீங்களான்னு கேட்டிங்க. உண்மையாகவே அவள் என்னோடய ஃப்ரெண்டு தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்குமே நானும் அவளும் சேர்ந்து தான் படித்தோம். 5th வரைக்குமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அப்புறம் 6th to 10th வரைக்குமே வேறு கிளாஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போவுமே நல்லா பேசி நல்லா ஃப்ரெண்டாக தான் இருந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் காலேஜ் எல்லாமே வேறு. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் யாருக்காக அப்படின்னா ஒரு ப்ரமோஷனுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இப்போ நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னா இது வந்து நெட்டோட பேக் சைட். இப்போ நம்ம பேக் சைடில் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா த்ரெட் ஒர்க் பண்ணுவோம், ஜரி ஒர்க் பண்ணுவோம், நூலில் ஏதாவது பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அசிங்கமாக நமக்கு முன்னாடி நெட்டில் தெரியும். சில பேர் அதை அப்படியே விட்டுடுறாங்க, இல்லைனா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவாங்க.
இப்போ நாங்கள் வந்து அப்படி கண்டினியூஸாக ஒர்க் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒவ்வொரு நேரமும் நாட் போட்டு அப்படி தான் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு த்ரெட்டு தெரிகிறது அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து பின்னாடி கம் போட்டு ஒட்டி இதை இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டு இதை இது கூடயே ஒட்டி வச்சுருவேன். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒட்டி விட்டுருவேன். இப்போ இங்கே பாருங்கள், இதில் நல்லாவே கம் இருக்குது. நான் கம் வச்சுட்டு இந்த த்ரெட்டை அப்படியே ஃபுல்லாகவே சுற்றி இது வந்து வெளியவே தெரியாத அளவுக்கு அந்த பேக் சைட்லேருந்து பார்க்க மூச்சில் தெரியவே தெரியாத அளவுக்கு இதை அப்படியே ஃபுல்லாகவே நம்ம வந்து சுற்றி ஒட்டி விட்டுறணும் இதில். இப்போ இது வந்து கையில் எனக்கு ஒட்டிகிட்டே இருக்கிறதுனால நான் இப்போ கொஞ்சோண்டு கம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா பண்ணி விட்டுறலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது அது வந்து ஒன்றுமே தெரியாது. அண்ட் இந்த மாதிரி லுக்கும் இருக்காது. நான் ஃப்ரண்ட்டில் உள்ள லுக்கும் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்கேன். இது ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான். நீங்கள் இதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்க, எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வந்து நார்மலாக இருக்க மோஸ்ட்லி எப்படின்னா இப்படியே நாட்டாக தெரியும். இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே கம் போட்டு ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ எதுவுமே தெரியாது. இப்போ உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி வெள்ளைக்கல்லாம் அந்த கம் இருக்குது. அதை நான் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் காஞ்சதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துருவேன். இப்போ ஓரளவுக்கு நான் வந்து ஃபுல்லாகவே கம் ஒட்டிட்டேன். இப்போ நான் அதோட ஃப்ரண்ட் லுக் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு கீழே இதுலையாவது உங்களுக்கு வந்து நூல் ஏதாவது அப்படி தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே தெரியாது. ரொம்பவே நீட்டாக இருக்கும், ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இப்படி பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே ஒரு நூலோ ஒரு பிசுறு கூட தெரியாத அளவுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே திருப்தியாக பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் என் கை வச்சு காமிக்கும் போதுலேயே தெரியும் உங்களுக்கு அவ்வளோவா எந்த நூலுமே எதுவுமே தெரியாது. நான் எல்லாமே மேக்ஸிமம் கம் போட்டு ஒட்டிட்டேன். இப்படி ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் லுக் இருக்கும் மோஸ்ட்லி அவங்க வியர் பண்ணும் போதுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே ட்ரிக்ஸை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.